adjustment set number 2 we are going to discuss. The first one the stock பத்தி பார்த்தோம், opening stock and closing stock. Now the set number 2, expenses related. Usually trial balance போடும்போது சில விஷயங்கள் மிஸ் பண்ணியிருப்பாங்க. Okay, with some missed out adjustment. Okay, some missing transactions. அந்த மிஸ்ஸிங் டிரான்சாக்ஷனை தான் நம்ம இப்போ சரி பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ். யூஸ்வலாக நீங்கள் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் படிக்கும்போது ட்ரையல் பேலன்ஸ் வந்து நேரடியாக ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், அதாவது ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் நேரடியாகவே போட்டுருவீங்க. பட் இந்த ரெண்டுக்கும் நடுவில் என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அப்போ இந்த மிஸ்ஸிங் டிரான்சாக்ஷனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, we have to pass the adjusting entries. Is that okay? அப்ப இந்த ட்ரையல் பேலன்ஸ்ல இருந்து இந்த அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா ஒரு ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாமா? பண்ணலாம், பட் நாட் நெசசரி. பட் ஃபார் அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்டர்ஸ்டாண்டிங் யூ கேன் ப்ரிப்பேர் த ட்ரையல் பேலன்ஸ் ஹியர். அப்படி ஒரு ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா this is adjusted trial balance where all the missed transaction recorded, adjusted trial balance. Okay, then இந்த ட்ரையல் பேலன்ஸ்ல இருந்து நம்ம இப்ப நேரடியாக ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் போடலாம். இப்படி ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் போடும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னாக்க, we have to pass the transfer entries for nominal account. Okay, either to the trading account or P&L account போகக்கூடிய ஐட்டங்கள் nominal account. We don't pass any transfer entry for the assets and liabilities. Assets and liabilities transfer entry கிடையாது. No transfer entry, not for this. This is the system you have to follow. Usually adjustments வந்து below the trial balance listing பண்ணிருப்பாங்க. சார் இதெல்லாம் நாங்க trial balance பண்ணும்போது பண்ணாம விட்டுட்டோம் அப்படி சொல்லிட்டு, including closing stock also, closing stock and other adjustments. Okay, suppose இந்த adjustment, இதுக்கான adjustment entry எல்லாம் போட்டுட்டு trial balance prepare பண்ணியிருந்தால் you don't have any adjustment including the closing stock. That closing stock will appear in the trial balance. Opening stock might have been disappearing from the trial balance. அது இருக்காது, opening stock இருக்காது, closing stock மட்டும் உள்ளார இருக்கும். அப்ப purchases already adjusted னு பேரு, அது பேர் adjusted purchases னு பேரு. and adjusted purchases வந்து is nothing but cost of goods sold. அது ஆட்டோமேட்டிக்கா ட்ரேடிங் அக்கவுண்ட்ல டெபிட் செல்ல போட்டா போதுமானது. you no need to further do any opening stock closing stock adjustment. If the closing stock appears in the trial balance, that will straight away go to the balance sheet. This is what we covered in the previous class. For your examination purpose, trial balance வந்து நேரா final accounts போட்டா போதும். பட் இதுக்கு நடுவுல என்ன நடக்குதோ அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதுமானது. பட் anyhow, for the practice and the route how it is going, you need to go with this one. ஒரு illustration எடுக்கிறேன், adjustment interest pass பண்றேன், பாஸ் பண்ண பிறகு trial balance போடுறேன், which is inclusive of all the adjustments. அதுக்கப்புறம் அந்த ட்ரையல் பேலன்ஸ்ல இருந்து ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் போடும்போது எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். Is that clear? This is what about the concept behind what happens while preparing the final accounts from the trial balance. I am going to deal with the second set of adjustments here related to the expenses and related to the income. And related to the expenses. Expenses related வரும்போது நம்ம பே பண்ண வேண்டிய எக்ஸ்பென்சஸ் காட்டிலும் கம்மியா பேமெண்ட் பண்ணியிருந்தோம்னா அது டிஃபரன்ஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்னு இருக்கும். அதாவது ட்ரையல் பேலன்ஸ்ல எக்ஸ்பென்சஸ் அப்பியர்ஸ் ஆஸ் ₹1 lakh. பட் உண்மையிலுமே நமக்கு எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் இருக்கணும்னா 120 இருக்கணும், 20,000 இன்னும் பேமெண்ட் ஆகாம இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் வந்து 80,000 கொடுத்திருந்தால் போதும், பட் we have paid 1 lakh எக்ஸ்ட்ரா பே பண்ணி இருக்கிறோம்னா expenses paid in advance னு சொல்லலாம். expenses in advance ஒரு 15,000 இருக்கு. இந்த ரெண்டையும் நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆக இருந்தால், எக்ஸ்பென்சஸ் பே பண்ணி இருந்தால் expenses to bank or cash. ஆனா பேமெண்ட் பண்ணல, இன்னும் பெண்டிங் இருக்கு அப்படின்னா பார்ட்டிஸ் நேம் வரணும். இங்க பார்ட்டிஸ் நேம் என்ன அப்படி சொன்னாக்க to outstanding expenses. Outstanding expenses தான் அந்த பார்ட்டியோட நேமுங்க. ஓகே,
whenever there is a nominal account அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ outstanding, advance, prepaid ஏதாவது வார்த்தைகள் சேர்ந்திருந்தால் that will be called as representative personal account. It represents the person to whom you have to pay. ரெண்ட் கொடுக்கல, இந்த 10,000 ரூபாய் கொண்டு போய் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ரெண்ட் கொடுக்கலன்னா ஓனருக்கு தான் கொடுக்கணும்னு தெரியும். நீங்க நேரம் ஓனர் கிட்ட போய் 10,000 ரூபாய் கொடுத்துருங்க. I have not told the owner's name. அவர்கிட்ட கொடுன்னு சொல்லல. அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் இந்தா கொண்டு போய் கொடு அப்படின்னு சொன்னா நீங்க டேட்டா யார்ட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க? ஓனர் கிட்ட கொடுக்குறீங்க. அப்ப அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னு சொன்னாக்கா ஓனர் தான் குறிக்குது. ஸோ அது மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் அட்வான்ஸ் ஏதோ சொன்னாலும் அது வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்ல வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் இருக்கும். இன்கேஸ் எக்ஸ்பென்சஸ் இன் அட்வான்ஸா வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நீங்க எக்ஸ்பென்சஸ் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க. ஆனா எவ்வளவு கொடுத்திருந்தா போதும்? 85 கொடுத்திருந்தா போதும். ஸோ யூ ஹவ் பெய்ட் 15,000 rupees எக்ஸஸ். யூ ஹவ் பெய்ட் 15,000 எக்ஸஸ். அப்ப நீங்க என்ன பண்ணி ஆகணும்? அந்த எக்ஸ்பென்ஸ் ரெடியூஸ் பண்ணி ஆகணும். அப்ப எக்ஸ்பென்சஸ் யூஸ்வலா டெபிட் பேலன்ஸ் தானே. அதை ரெடியூஸ் பண்றதுக்கு டூ எக்ஸ்பென்சஸ் என்ன வேணாலும் இருக்கலாம், எந்த எக்ஸ்பென்சஸ் வேணாலும் இருக்கலாம். ஓகே, அப்ப எதை டெபிட் பண்ண போறோம்? யார்கிட்ட பணம் கொடுத்துருக்கணும் அவர் என்னுடைய டெப்டர். நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துறேன் சார், பொருள் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறேன் அப்படி சொன்னாங்க. யூ ஆர் மை டெப்டர், யூ ஆர் நவ liable to me. If you are being debtor to me, then it becomes debit balance. So expenses in advance. Okay, expenses in advance account debit. அப்ப expenses in advance account அந்த நாமினல் அக்கௌண்ட்க்கு பிறகு ஒரு ப்ரிஃபிக்ஸோ சஃபிக்ஸோ சேர்ந்துருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்னவா மாறிடும் சொன்னேன்? ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்டா மாறிடும். ஸோ எக்ஸ்பென்சஸ் இன் அட்வான்ஸ் இந்த ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அந்த பேலன்ஸ் ஷீட்ல எங்க போயிடணும்? அசெட் ஆர் லைபிலிட்டி சைடுல போறணும். டெபிட் சைடுல இருந்துச்சுன்னா அது அசெட் சைடுல போயிடணும். the value being 15,000. and இன்கமும் அதே மாதிரி ரெண்டா பிரிக்கலாம். you can categorize the income also in two ways. One is எனக்கு வந்த இன்கம் 2 லட்சம் ரூபாய், ஆனா எனக்கு வர வேண்டியது 2,40,000 ரூபாய், இன்னொரு 40,000 வரல. அது அவுட்ஸ்டாண்டிங் இன்கம், வர வேண்டிய இன்கம் பெண்டிங்ல இருக்கு. the value being 40,000 rupees. இதை நம்ம அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் சொல்ல மாட்டோம், இன்கம் அக்ரூடுன்னு சொல்லுவோம். இன்கம் சேர்ந்துருச்சு எனக்கு வரல அப்படிங்கிறத நம்ம என்ன வார்த்தையில யூஸ் பண்ணுவோம்னா இன்கம் அக்ரூட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். எனக்கு 2 லட்சம் ரூபாய் வந்திருக்கு, ஆனா அதுக்கான வேலையை நான் இன்னும் செஞ்சு முடிக்கல, 1,50,000 தான் பண்ணியிருக்கிறேன், இன்னும் 50 நான் வேலை பண்ணி தர வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க that is income received in advance. Okay, income in advance. say 50,000 ரூபாய் அதிகமா பே வாங்கிட்டேங்க, இனிமேல் வேலை செஞ்சு தரணும், இனிமேல் வேலை செஞ்சு தர வேண்டியதுக்கு பணத்தை இப்பே வாங்கிட்டேன்னா ஐம் லைபிள்னு பேர். ஐம் லைபிள். now pass the entry for this. income வந்துச்சுன்னா என்ன இன்கம்? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு இன்கம் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு இன்கம். சாரி. ஓகே, the value being 40. ஆனா பணம் வரலையே அப்படின்னா யார் தரணுமோ அந்த பார்ட்டியை டெபிட் பண்ணிடுங்க. he is my debtor. நான் வேலை செஞ்சு கொடுத்துட்டு நீங்க இன்னும் பணம் தரல, then it's your commitment to pay me back. so accrued income. so income accrued debit, the value being 40,000. is that clear? இப்ப இன்கம் அக்ரூட்னா ஒரு நாமினல் அக்கௌண்ட்க்கு முன்னாடியே பின்னாடியே ஏதாவது வார்த்தைகள் லைக் அக்ரூட், அவுட்ஸ்டாண்டிங், அட்வான்ஸ் சேர்ந்துச்சுன்னா அது வந்து என்ன மாறிடும்? ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். எந்த பார்ட்டிக்காக நான் வேலை செஞ்சேனோ அந்த பார்ட்டி எனக்கு பணம் தர வேண்டியதா இருக்கு. he is my debtor. and then when it comes to the income in advance, இன்கம் நான் கிரெடிட் பண்ணிட்டேன், அப்புறமேட்டு தான் தெரியுது இன்னும் நான் சம்பாதிக்கவே இல்லை, வாங்கின பணத்துக்கு நான் வேலை செய்யல, அப்ப நான் கிரெடிட் சைடுல போட்டு தப்பு அதை ரிவர்ஸ் பண்றேன். ஸோ இன்கம் நான் ரிவர்ஸ் பண்றேன். இன்கம் அக்கௌண்ட் டெபிட், கிரெடிட்ல இருக்கிறத நான் ரிவர்ஸ் பண்ணிட்டேன். அப்ப அதுக்கு பணத்தை நான் தரமாட்டேன், பட் அதுக்கு நான் வேலை செஞ்சு தரணும் அந்த பார்ட்டிக்கு. அந்த பார்ட்டி என்னுடைய கிரெடிட்டார். சார் கொடுங்க சார், உங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுத்துறேன். ஸோ இஸ் மை கிரெடிட்டார், அதனால கிரெடிட் பண்றேன் டு இன்கம் இன் அட்வான்ஸ். that value be 15,000. this is second set. closing stock பத்தி பார்த்தோம். இப்ப அடுத்தது வந்து outstanding expenses, advance expenses and income பத்தி பார்த்தோம். is that clear? two more adjustment. one is all about interest on capital. okay,
as well as interest on drawings. ஓனர் போட்ட பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுங்க சார்னு ஓனர் கேட்கலாம். அதே மாதிரி ஓனர் தன்னுடைய பர்சனல் ரெக்வயர்மெண்ட்டுக்காக பிசினஸ்ல இருந்து பணம் எடுத்துட்டு போனா, சார் நீங்க போட்ட பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கேட்கறீங்க இல்லையா, அதே மாதிரி நீங்க எடுத்துட்டு போனதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுங்கன்னு கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் பீயிங் 1 lakh வச்சுக்கோங்க, drawings for the year being 20,000 வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படி சொன்னாக்க at the rate of 10%, drawings at the rate of 12% சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா வந்து இந்த ரெண்டு விதமான அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி நம்ம ட்ரீட் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க, as அந்த இயர் எண்ட் நம்ம ட்ரையல் பேலன்ஸ் போடும்போது இது தெரிஞ்சிருக்காது. ஏன்னா கேபிட்டல் எவ்வளவு, டிராயிங்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது என்னை கண்டுபிடிப்போம், அந்த 31st March அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது தான் தெரியும், ஓ எவ்வளவு எடுத்திருக்கிறானா அப்படின்ட்டு. அப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கால்குலேட் பண்ணும்போது கடைசி தான் பண்ணுவாங்க. பட் மெயின் அக்கௌண்டன்ட் அதை செய்வாரு. இதுக்கு முன்னாடி ட்ரையல் பேலன்ஸ் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார்ல இன்னொரு அக்கௌண்டன்ட், அவருக்கு இது தெரிஞ்சிருக்காரு. அதான் இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியா இருக்கும், கீழே இருக்கும். இனிமேல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ நவ் வி ஹேவ் டு பாஸ் தி என்ட்ரி ஃபார் தீஸ் டூ. இது பேமெண்ட் ஆயிருக்குமா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னா பேமெண்ட் ஆயிருக்காது. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ரிசீவ் பண்ணியிருப்பாங்களா, ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் ரிசீவ் பண்ண மாட்டாங்க? கொடுக்கறது வாங்குறது எல்லாம் ஒரே ஆள் தான். நெட் ப்ராஃபிட் அவருக்கு கொடுக்கணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து அவர்கிட்ட வாங்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அந்த ஓனருக்கு கொடுக்கணும். நீ பைசா ஒரு 10,000 ரூபாய் கொடு, நான் உனக்கு 5,000 ரூபாய் கொடுக்குறேன், இந்த இன்னொரு 10,000 ரூபாய் இது வச்சுக்கோ ப்ராஃபிட் அப்படின்னு நான் சொன்ன நல்லாவா இருக்கு, அதெல்லாம் செட் பண்ணிடுங்க. அதனால இந்த பர்டிகுலர் ரெண்டு டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ரியலாவே அப்பப்ப கேஷா செட்டில்மெண்ட் ஆகாது. எல்லாத்தையும் சேர்த்து அவுட்ஸ்டாண்டிங்கை போட்டு கேபிட்டல் போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நெட் கேபிட்டல் ஆஃப்டர் ஆல் திஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். அதனால இது எப்போதுமே டியூவா தான் இருக்கும். ஏன் சார் பேமெண்ட் இருக்காது அப்படின்னு சொன்னாக்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு நீங்க தருவீங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்க்கு நான் தருவேன், அண்ட் லாபம் சம்பாதிச்சது நீங்க எனக்கு தரணும். ஏன் எல்லாத்தையும் கேபிட்டல் மொத்தமா சேர்ந்து ஒரே இதுல அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்களே அப்படின்னு கேட்பாரா இல்லையா? அதனால இதெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங்கா தான் இருக்கும். அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும் போது கேபிட்டல் அப்படிங்கிறது பிசினஸ் உடைய ஆங்கிள் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா இது வந்து எப்படிப்பட்டதா இருக்கும்? அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் மாதிரி இருக்கும். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் மாதிரி இருக்கும். இது எப்படி இருக்கும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் மாதிரி இருக்கும். அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது அக்ரூட் இன்கம் மாதிரி நமக்கு இருக்கும். இப்போ அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ்க்கு என்ன என்ட்ரி இருக்கோ அந்த என்ட்ரி நீங்க இதுக்கு போடலாம். Now entry for this being எக்ஸ்பென்சஸ்னா அதை டெபிட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ், அதை டெபிட் பண்றேன். that value being 1 lakhக்கு 10% போட்டால் 10,000 rupees. to bank பணம் தரணும், ஆனா தருவோமா தர மாட்டோம். அது என்ன பண்ணிடுவீங்க? to outstanding interest on capital நம்ம போட்டுவோம். outstanding interest on capital. outstanding interest on capital, interest on capital நாமினல் அக்கௌண்ட், அதுக்கு முன்னாடி இல்ல பின்னாடி அவுட்ஸ்டாண்டிங் அக்ரூட் ஏதாவது சேர்ந்துச்சுன்னா அது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்டா மாறிடும். இது யார் ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஓனரை. அதனால ஃபைனலா இது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்ல நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. கேபிட்டல் அக்கௌண்ட்ல யூசுவலா நீங்க ஒரு ஃபார்மேட்டா படிச்சிருப்பீங்க. எப்படி பண்ணுவீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் minus drawings minus interest on drawings plus profit in case of loss subtract பண்ணுங்க. in case of loss subtract பண்ணுங்க. the ultimate value is the closing balance appearing in the balance sheet liability side. இப்ப outstanding interest on capital அப்படிங்கிறது கேபிட்டல் தானே, ஓனருடைய ஃபண்ட் தானே. அப்ப ஓனருடைய அக்கௌண்ட்ல போய் கிரெடிட் ஆக போகுது. to outstanding interest on capital கிரெடிட் சைடுல இருக்கு. அதை கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஆயிடும்? கேபிட்டல் கிரெடிட் பண்ணோம், இதை டெபிட் பண்ணோம். ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எந்த அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்றோமோ அது டெபிட்டா இருந்தா கிரெடிட் பண்ணுங்க, எந்த அக்கௌண்ட் போதோ அதை ரிவர்ஸ் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். அப்ப இங்க அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிரெடிட்ல இருக்காத டெபிட் பண்ணிட்டு எங்க போகணும்? கேபிட்டல் போகணுமா இல்லையா? அங்க கிரெடிட் பண்ணுங்க. அல்லது அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இட் செல்ஃப் ரெப்ரசன்ட்ஸ் ஹோம், ஓனர் தானே, ஓனருக்கு என்ன பேரு? கேபிட்டல். டைரக்டா கேபிட்டல் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அதுதான் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல இங்க ஆட் பண்றாங்க. ஆட் ஆகுது இல்லையா? அப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் இது எங்க சார் போகும்? இது நாமினல் அக்கௌண்ட்க்கு P&L அக்கௌண்ட்ல டெபிட் சைடுல போயிருக்கும். இந்த மாதிரி நடக்கிற விஷயத்தை தான் நம்ம ஒரு ஃபார்மேட்டா மைண்ட்ல வச்சிருக்கிறோம். யூ நோ நீட் டு கீப் ஆல் திஸ் திங்ஸ் as a format, understand the logic. next, in case of interest on drawings, நீங்க போட்ட பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கேட்டீங்க, அதே மாதிரி நீங்க எடுத்துட்டு போன பணத்துக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுமா இல்லையா? that is called interest on drawings.
அப்ப இது ரெவென்யூ. ரெவென்யூனா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். அண்ட் இந்த பணம் வந்துருச்சுன்னா வந்திருக்காது இல்லையா, வரப்போறது இல்லை, வரும் போகும் அப்படிங்கிறது இங்க கிடையாது. அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இதோட வேல்யூ என்ன? இதோட வேல்யூ என்ன? 20,000 rupees into 12%. And always remember, date of drawings கொடுத்திருந்தால் எந்த டேட்ல டிரா பண்ணானோ அந்த டேட்ல இருந்து இயர் எண்ட் வரைக்கும் கால்குலேட் பண்ணி போடலாம். If the date is not given, date not given அப்படின்னு சொன்னாக்க always calculate for only half year. எவ்வளவு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணா போதும்? half year கால்குலேட் பண்ணா போதும். ஃபுல்லா கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? தொழில் செய்யணும்னா கேபிட்டல் இல்லாம பண்ணியிருக்க முடியாது. ஒவ்வொரு வருஷம் பிகினிங் கேபிட்டல் இருக்கும். ஆனா ஓனருக்கு பணம் வேணும்னு சொன்னால் அவருக்கு எப்ப தேவைப்படுதோ அன்னைக்கு தான் எடுத்துப்பாரு. என்னைக்கு தேவைப்படும்? ஐம் நாட் ஷூர். 3 monthsல தேவைப்படலாம், 6 monthsல தேவைப்படலாம், மந்த் எண்ட்ல தேவைப்படலாம். அப்ப அவர் என்னைக்கு எடுத்தாருன்னு தெரியாது. அந்த என்னைக்கு எடுத்தாருன்னு டேட் கொடுத்திருந்தால் அந்த டேட்ல இருந்து இயர் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணியிருந்திருக்கலாம். இஃப் இட் இஸ் நாட் சோ, we assume the drawings happens anywhere between first or last நடுவுல mid of the yearல நடந்திருக்கு. அதனால halfனு போடுறேன். அப்படின்னா the value being 1,200, 1,200. And here outstanding interest இருக்கு இல்லையா, அப்ப இது வந்து என்னது? ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கவுண்ட். யாரை ரெப்ரசன்ட் பண்ணது? ஓனரை. இதுல நம்ம எழுதும் போது ஓனருக்கு பேர் என்னது? கேபிட்டல். தட்ஸ் ஹவ் வில் ஃபைனலி அட்ஜஸ்ட். இந்த ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்றது தான் இந்த ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்ஸ் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஜர்னல் என்ட்ரி லாஜிக், இந்த லாஜிக் வச்சு பாத்தீங்கன்னா கேபிட்டல்ல இது ஆட் ஆகுமா சப்ட்ராக்ட் ஆகுமாங்கிறது நீங்க ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். இஸ் தட் கிளியர்? The next set of next adjustment entry being all about depreciation. Depreciation அப்படிங்கிற சாப்டர்ல நம்ம இத டீடைலா பார்த்திருப்போம். இங்க depreciationக்கு ஒரு சிங்கிள் என்ட்ரி போட்டா போதும். இயர் எண்ட்ல எவ்வளவு அசெட்ஸ் இருக்கு, அந்த அசெட்ஸ்க்கு எவ்வளவு டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ண போறோம் அப்படிங்கிறது இயர் எண்ட்ல தான் கால்குலேட் பண்ண போறோம். So you simply debit the depreciation, depreciation டெபிட் பண்ணுங்க. That will reduce the asset இல்லையா? So to asset அவ்வளவுதாங்க. அப்ப அசெட்ல சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறீங்க, டெப்ரிசியேஷன்ல டெபிட் பண்ணிக்கிறீங்க. If the value of the asset being say 1 lakh அப்படின்னு சொன்னாக்க, and this particular asset is eligible for 10% depreciation சொன்னால், you have to calculate 10% depreciation on that 1 lakh, which is 10,000 rupees. Is that okay? Either depreciation அப்படிங்கிறது nominal account, so that will go to the P&L account. Assets அப்படிங்கிறது real account, that will go to the balance sheet. Balance sheetல இது மைனஸ்ல போனோம் இல்லையா, கிரெடிட் சைடுல இருந்தா மைனஸ் பண்ணிருந்தோம். அதை நீங்க படிக்கும்போது எப்படி படிச்சிருப்பீங்கன்னா, டெப்ரிசியேஷன் இருந்தால் P&L account டெபிட் பண்ணுங்க, அந்த அசெட்ஸ் வந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. This is what about the accounting language that you have to memorize. So you no need to memorize, you understand this logic. Is that clear? Now let's see, in this illustration no adjustment is given and the stock is also closing சொன்னிட்டால் எந்த adjustment கொடுக்கலன்னு அர்த்தம். You don't have any adjustments. அப்ப adjustment இல்லைன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாமான்னு சொன்னால் நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான 2 பாயிண்ட் என்னன்னா, டெபிட் சைட்ல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கான்னு பாருங்க. அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்ளிகபிள் அப்படிங்கறது நீங்க பாருங்க. கிரெடிட் சைட்ல ஏதாவது லோன் லெண்டிங் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பாருங்க. அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இந்த லோனுடைய டேட் ஆஃப் பாரோயிங் as well as இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்திருக்கிறானான்னு பாருங்க. இதெல்லாம் கொடுத்திருந்தால் ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு பட் மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். So now we are going to deal with the hidden adjustments. We are going to deal with the hidden adjustment. Is that okay? So we are going to deal with the hidden adjustment. Okay. எப்பொழுதுமே இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? That investment will carry that rate of interest. அந்த ப்ரீஃபிக்ஸ்ல இருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் will be applicable. அதே மாதிரி லோன் இருந்துச்சுன்னா அந்த லோனுக்கு முன்னாடி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க that will also be considered as applicable interest for this borrowings னு பேர். And the trial balance for this year end 31st March 2015, and the year starts from which date? 1/4/2014. இதான் அந்த இயர், இந்த வருஷம். இப்ப இந்த 12% இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னைக்கு பண்ணி இருக்காங்க அப்படி சொன்னாக்க 1/1/14 அப்படின்னா இந்த ஆண்டுக்கு முன்னாடியே பண்ணியாச்சு. பிஃபோர் திஸ் இயர் 11/14 அன்னைக்கே இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த டேட்ல இருந்து இந்த இயர் முடிகிற வரைக்கும் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஓகே, 1/1/2014 இருந்து இருக்கு அப்படின்னு சொன்னாக்க
நம்ம எந்த அக்கௌண்ட்டுக்கு அக்கௌண்டிங் இயருக்கு அக்கௌண்ட்ஸ் போடுறோம்னு பாருங்க 1/4/2014 இருந்து 31st March 2014 வரைக்கும் போட போறோம். இந்த முழு 12 மாசமும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா this investment is with us for more than 12 months. We never bother about the prior to this year and post to this year. We will bothering about only this one as per the accounting period concept. Whatever the receipts and period, it should be for the matching period. And the period match ஆகலாம் matching concept படி. அப்ப இந்த பீரியட்ல மொத்தமும் நம்ம கிட்ட இன்வெஸ்ட்மெண்டா இருந்திருக்கு. மொத்தமும் நம்ம கிட்ட இன்வெஸ்ட்மெண்டா இருக்கு. அப்ப மொத்தமும் இன்வெஸ்ட்மெண்டாக இருந்திருந்தால் the investment value being 2 lakhs and this investment carries 12% rate of interest அப்படினு சொன்னாக்க 12% போட்டா எவ்வளவு வருது 240. அப்ப இந்த இன்வெஸ்ட்மென்ட்க்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு பார்க்கணும். எவ்வளவு வந்திருக்கு இன்வெஸ்ட்மென்ட் கிரெடிட் சைடுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணால் அசெட்ஸ் சொன்னால் அதுக்கு ரெவென்யூ கிரெடிட் சைடுல இருக்கணும். கிரெடிட் சைடுல இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு. எவ்வளவு தான் இருக்கு 100 தான் இருக்கு. 100 received 100 வந்து received அப்படினா பேலன்சிங் ஃபிகர் என்னது 140 is what accrued னு பேர். accrued னா அர்த்தம் அவுட்ஸ்டாண்டிங். இன்கம்ல பொறுத்த வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கறத நம்ம accrued அப்படிங்கற டேர்ம் யூஸ் பண்றோம். accrued னு நம்ம சொல்லலாம். கிளியர்? hope you could understand. And accrued interest இருந்தால் இதுக்கு என்ன என்ட்ரி என்னது how do I pass the entry for this? Okay, this is income. No, income is outstanding line. அப்ப income outstanding இருந்தா என்ன என்ட்ரி போடணுமோ அந்த என்ட்ரியை நீங்க போடலாம். சோ என்ன என்ட்ரி பணம் வந்துருச்சுன்னா பேங்க் டு இன்கம் பட் பணம் வரல அதனால டு இன்கம். இன்கம் பேர் என்னது இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப பணம் வர வேண்டியது பெண்டிங் இருக்கிறதுனால அந்த பார்ட்டி யார் கொடுக்கணுமோ அவர் எனக்கு அசெட் டெட்டாரா மாறிடுறார். சோ accrued interest on investment debit, the value being 140. புக்ல சொல்ல மாட்டாங்க தனியா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. you have to guess and write. same way it is applicable for the loan case also. லோன்ல பாத்தீங்கன்னா loan borrowed on 1/1/2015 நாம எந்த வருஷத்துக்கு போறோம் 1/4/2014 ல ஸ்டார்ட் பண்ணி 31st March 2015 அன்னைக்கு போடுறோம். this is the period for which we are going to prepare the accounts. ஆனா இதுல வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க லோன் borrow பண்ணது 1/1/15 இந்த இயர்ல நடுவுல வாங்கி இருக்காங்க 1/1/15 அன்னைக்கு வாங்கி இருக்காங்க. அப்ப இந்த லோன் வந்து எந்த டேட்ல இருந்து இருந்திருக்கும் இந்த டேட்ல இருந்து அப்படியே பெண்டிங் இருக்கு. இதுக்கு முன்னாடி லோன் கிடையாது. அப்ப இன்ட்ரெஸ்ட் will be payable only from which date 1/1/15 ல இருந்து தான் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி ஆகணும். சோ 1/1/15 ல இருந்து 31st March வரைக்கும் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்க. இது எத்தனை மாசம் இருக்கு 1/1/15 ல இருந்து 31st March வரைக்கும் we have 3 months. we have 3 months. அப்ப loan amount ஆன 4000 rupeesக்கு applicable rate of interest வந்து 10% and period நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் 3 months. so into 3/12 அப்படினா 100 rupees. 100 rupees is the interest on loan. இந்த interest on loan expenses தானே debit side ல இருக்கான்னு பாருங்க. we don't have that interest anywhere in the debit side. எதுலயுமே இல்ல. சோ அப்படி இல்லனா மொத்த அமௌண்ட்டும் நமக்கு என்னவா இருக்குன்னு அர்த்தம் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. அப்ப அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன என்ட்ரி அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் மாதிரி தானே இது. அப்ப அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் மாதிரி நீங்க இதுக்கு என்ட்ரி பாஸ் பண்ணலாம். அப்ப எக்ஸ்பென்சஸ் பே பண்ணீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் டு பேங்க். ஆனா இங்க எக்ஸ்பென்சஸ் ஆனது என்னதுன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இருக்கு இல்லையா அந்த எக்ஸ்பென்சஸ்க்கான பணத்தை கொடுக்கல. பணத்தை கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா யாரு கொடுக்கணுமோ அவருடைய நேம் எழுதிக்கிறேன். ஆனா இந்த இடத்துல அவருடைய நேமுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணுவோம் அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படிங்கறது யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் லிஸ்ட்ல வரும்பா நமக்கு. அண்ட் திஸ் அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற டேர்ம் சேர்ந்ததுனால திஸ் இஸ் நத்திங் பட் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். நீங்க நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஹிடன் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எது எதுக்கு வரும் அப்படின்னு சொன்னாக்க ஓகே ஒன்னு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரும் இன்னொன்னு லோனுக்கு வரும். எப்ப வரும் அப்படி சொன்னாக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்கணும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கணும். மூணாவது டேட் ஆஃப் சச் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் பாரோயிங்ஸ் கொடுத்துருக்கணும். இந்த மூணு விஷயங்கள் கொடுத்து அதுக்கப்புறம் அது மேட்ச் ஆகுதா இல்லையான்னு பாருங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றீங்க இல்லையா அது ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டோட மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. மேட்ச் ஆச்சுன்னா கிடையாது. மேட்ச் ஆகலன்னா இந்த டிஃபரன்ஸ் வந்து நீங்க அவுட்ஸ்டாண்டிங்கோ அட்வான்ஸோ அல்லது அரியரோ ஏதோ ஒன்று வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். இஸ் தட் கிளியர்? This is called hidden adjustment. Hidden adjustment. Question number 2.
trial balance as well as around 8 adjustments are there. In the adjustments data plus or minus பண்ணி போட்டுறலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. But I'm going to elaborate in detail. In the trial balance with some adjustment இருக்குன்னா இந்த complete trial balance இல்லை, some adjustments to be carried over இல்லையா. அதனால இந்த trial balance அதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன்னா next step I'm going to prepare adjusting entries pass பண்ண போறேன். After adjusting and I club these two so that I will prepare adjusted trial balance. இந்த adjusted trial balance ல இருந்து நான் என்ன பண்ண போறேன்னா final accounts prepare பண்றேன். அதுக்கு முன்னாடி transfer entry நான் பாஸ் பண்ண போறேன். transfer entries பாஸ் பண்ண போறேன். ஓகே, ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் இது தேவைன்னா தேவையில்லை. ஆனால் பல இடத்துல வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரினா என்ன, அது எப்படி சார் பார்ட்டிசிபேட் பண்றதுன்னு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு ரொம்ப பேருக்கு. டிரான்ஸ்ஃபர் என்ட்ரினா என்ன, அதுலயும் கன்ஃபியூஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்படின்னு வாட் இஸ் தட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த இல்லஸ்ட்ரேஷன். ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தா போதுமானது, அந்த கான்செப்ட் புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் டைரக்ட் ட்ரையல் பேலன்ஸ் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் நீங்க ஜம்ப் பண்ணிக்கலாம். இஸ் தட் ஓகே? ட்ரையல் பேலன்ஸ் டு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் நீங்க நேரடியாக அதுக்கு பிறகு ஜம்ப் பண்ணிக்கலாம். நவ் பிஃபோர் ஐ proceed further, let me finish up first of all adjustment entries for all these adjustments. So we have been given so many adjustments here. I am going to pass the adjustments entries for all these things. Right. Now, first one is all about closing stock. Closing stock அப்படினு வந்தாலே opening stock-க்கும் சேர்த்து நீங்க entry போட்டுக்கலாம். So here is the opening stock. Okay. So I am going to pass the entry for this. I am going to pass the entries for this. Okay. Opening stock kana entry enna apdi sonaka, opening stock should be includable in the purchases இல்லையா. அப்ப opening stock purchasesல கொண்டு போய் டெபிட் பண்ணி ஆகணும். அப்ப opening stock டெபிட்ல இருக்கு, அது கேன்சல் பண்றதுக்கு கிரெடிட் பண்றேன். எதுல போய் டெபிட் பண்ணமோ அதை நான் எதுல போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணமோ அதை டெபிட் பண்ணிக்கிறேன். So purchases account debit, purchases account debit, stock related. Okay, purchases account debit to opening stock, value being 1000. Closing stock entry, it should be subtracted from the purchases, you know. அதனால என்ன பண்ண போறேன், I am debiting the closing stock. Purchases the debit balance, அதை subtract பண்றேன் அப்படி சொன்னா அதை நான் கிரெடிட் பண்றேன். அல்லது closing stock அப்படிங்கிறது asset அப்படிங்கிறது always debit, அதனால டெபிட் பண்ணிக்கிறேன். இந்த opening stock closing stock ரெண்டுமே ஈவென்ட், டிரான்சாக்ஷன் கிடையாது. டிரான்சாக்ஷன் இல்லாதனால நீங்க போட்டு டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட்னு வச்சு யோசிக்க வேண்டாம். that will be confusing you. the asset அல்லது இதுல ஆட் ஆகுதா சப்ட்ராக்ட் ஆகுதா அதை பேஸ் பண்ணி நீங்க யோசிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். So closing stock to purchases, this value here being 3000. So closing stock க்கான entry போட்டாச்சு. Second entry being outstanding selling expenses. Selling expenses outstanding இருந்தால் selling expenses debit, பேங்க் இல்ல இல்லையா, அதனால அவுட்ஸ்டாண்டிங் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ண போறேன். டு அவுட்ஸ்டாண்டிங் செல்லிங் எக்ஸ்பென்சஸ், the value being 200. Third, advance administration expenses. Admin expenses. Expenses paid in advance அப்படினா நீங்க போட்டு டெபிட் பண்ணி வச்சிருப்பீங்க. Now it's your duty to reduce the administration expenses, which is debit balance. அதை reduce பண்றதுக்கு நான் கிரெடிட் பண்ண போறேன். To admin expenses. நான் அட்வான்ஸா கொடுத்தா எனக்கு அது வந்து அசெட் இல்லையா, அதை நான் டெபிட் பண்ண போறேன். இது அட்வான்ஸ் admin expenses is an asset for me. என்ன மாதிரியான அசெட் இது? ரியல் அக்கவுண்டா, பர்சனல் அக்கவுண்டா? personal account. It is a personal representative personal account. Advance வந்திருக்கு. அதனால that will go to the balance sheet asset side as a part of debtors. Debtorsல trade debtors இருக்கு, sundry debtors இருக்கு, assets debtors இருக்கு. இதெல்லாம் sundry debtors னு போடுவாங்க. இப்போ அது ரேரா கொஞ்சம் தானே இருக்கும். அதனால இது sundry debtors னு போடுவாங்க.
the value being 400. Fifth, the fourth point. Fourth point is all about commission receivable. Commission receivable is 100. அப்ப income commission அப்படிங்கிறது வர வேண்டியது இருக்கு அப்படி சொன்னாக்க income pendingல இருக்கு, accrued னு பேரு. Then the entry here being commission is my income, அதால credit பண்றேன். வந்திருந்தால் பேங்க்னு போட்டிருந்திருக்கலாம், வரலையே அப்படின்னு சொன்னாக்க commission receivable அப்படிங்கறத டெபிட் பண்ணிக்கலாம், அல்லது commission accrued அதையும் நீங்க டெபிட் பண்ணிக்கலாம். So commission receivable, commission receivable, account debit, that value being 100, the value being 100. Fifth point, rent received in advance. Rent in advance, எனக்கு வர வேண்டிய வருமானத்தை முன்னாடியே வாங்கிட்டேன். Rent in advance, income in advance, rent in advance. So rent in advance வரும்போது நீங்க கிரெடிட் பண்ணிருப்பீங்க, அதை ரிவர்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த ரெண்டை டெபிட் பண்ணுங்க, ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட், ரெண்ட் இன்கம் டெபிட் டு ரெண்ட் இன் அட்வான்ஸ், ரெண்ட் இன் அட்வான்ஸ், இன்கம் இன் அட்வான்ஸ். This value being 200. And we have been given provide interest on drawings 5%. Sixth, interest on drawings. So interest on drawings வந்து எவ்வளவு percentage சொல்லி இருக்கிறாங்க? 5%. So interest on drawings கொடுத்திருக்க மாட்டாங்க, யூசுவலா கேபிட்டல் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதனால இது அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் மாதிரி போடுங்க, அவுட்ஸ்டாண்டிங் இன்கம், அக்ரூட் இன்கம் மாதிரி. So 2 interest on drawings, 2 interest on drawings. பணம் வந்திருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? You might have debited the cash account, but பணம் வந்திருக்காது இல்லையா? அப்ப கேபிட்டல் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் பதிலா நான் என்ன செய்ய போறேன்? அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்னு போட போறேன். அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். ஓகே, the rate being 5%. எப்பொழுதுமே இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்துச்சுன்னா you have to calculate only for half year if the date is not given. Date கொடுத்திருந்தால் இந்த டேட்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம் 5%. And what is the drawings value? Here the drawings being 1000. Date கொடுக்கல, date கொடுத்திருந்தால் நம்ம டேட்டை பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். டேட் கொடுக்காதனால டேட்டை நான் 1000 எடுத்துக்கிறேன். Now for this the value being how much? 20, yeah? 25, okay. So 25 will be the value. 25. Seventh one is all about interest on capital. So interest on capital. Interest on capital அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ் அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்கு. அப்ப எக்ஸ்பென்ஸ் டெபிட் பண்ற மாதிரி இதுல என்ன எக்ஸ்பென்சஸ்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தான் எக்ஸ்பென்சஸ், அதை நான் டெபிட் பண்றேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் to outstanding interest on capital, to outstanding interest on capital. How much? 6%. சார் இதுக்கு வந்து half year போடணுமா சார் கேட்டீங்கன்னா தேவையில்லை. எப்பவுமே கேபிட்டல் நத்திங் ஸ்டேட்டட்னா இயர் பிகினிங்ல இருந்தே இருக்கு, கேபிட்டல் இல்லாம தொழில் செய்ய முடியாது. So it is presumed that the capital exists since the year beginning. Suppose adjustment கொடுத்திருக்காங்க, இடையில கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி இருக்காங்க அப்படி சொன்னாக்க அதை நம்ம எடுத்துக்கலாம். Okay, so this value being 6000. 6000 6% போட்டீங்கன்னா 360. Okay, கமிஷன் ரிசீவபிள் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா எப்படி சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு கொஸ்டின் வந்திருக்கு. இட்ஸ் வெரி சிம்பிள். எனக்கு பணம் வர வேண்டியது பெண்டிங் இருக்குன்னா என்ன அர்த்தம்பா? அவுட்ஸ்டாண்டிங் தானே. வர வேண்டியது இருக்கு, இன்னும் வரல, வர வேண்டியது இருக்குன்னா அது அவுட்ஸ்டாண்டிங் தானே. அப்ப அது இன்கமா எக்ஸ்பென்சஸா எப்ப வரும்? இன்கமா இருந்தா தானே வரும். அதனால தான் இது வந்து இன்கம் தான். ரிசீவபிள்னா இன்னும் வரல, ரிசீவ்டுனா வந்துருச்சு, ரிசீவபிள் இன்னும் வரல அப்படின்னா அது அவுட்ஸ்டாண்டிங்கா நம்ம எடுத்துக்கிறோம். Then the eighth adjustment being depreciation on fixed assets.
Okay, depreciation. Depreciation வரும்போது entry என்னது? Depreciation is the expenses, so இத debit பண்ணுங்க. Nominal account. 2, it reduces the assets value. Other assets நம்ம credit பண்ணிக்கலாம். Value being 5%. Value being 5%. And then the asset value being 4,000 rupees. அப்போ 4,000 க்கு 5% being 200 rupees. 200 rupees. So adjustmentல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம incorporate பண்ணிட்டோம். Okay, past journal entry அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம் என்னென்ன பண்ண போறோம். So நம்ம we are going to prepare adjustment entries, post the adjustment entries and prepare the adjusted trial balance. Adjusted trial balance வந்து transfer entry போட்டுட்டு நம்ம final accounts prepare பண்ணுவோம். Now here verify பண்ண வேண்டியது என்னன்னா investment loan இருக்கான்னு பார்க்கணும். ஆமா இருக்கு. Together with the rate of interest as a prefix both and the date. மூணு விஷயங்கள். ஒன்னு rate, ரெண்டாவது date, மூணாவது வந்து either investment or loan. அப்ப இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க hidden adjustment இருக்குன்னு அர்த்தம். There is hidden adjustment. As per the hidden adjustment, கவனிங்க, hidden adjustment. Okay, let's see. இந்த investment இருக்கு இல்லையா 2000 rupees. This trial balance as on 31st March 2015. அப்படின்னா the year starts with 1/4/2014. அதுல இருந்து இந்த டேட் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம் 1 full year. This investment made before this current year. அப்படின்னா this investment is with us for the 1 full year. And this investment carries 12% rate of interest. Prefixல இருக்கிறது இதோட rate of interest. அப்படின்னா இந்த 12,000க்கு 2000க்கு 12% நீங்க இன்ட்ரெஸ்ட் வாங்கி இருக்கணும். எவ்வளவு வருதுன்னா 240. அந்த அளவுக்கு கிரெடிட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் only 100 தான் இருக்கு. இன்னொரு 140 இல்ல. அப்ப இன்னொரு 140 இல்ல அப்படி சொன்னாக்க இது அவுட்ஸ்டாண்டிங் ஆர் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட். அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி இப்ப நான் ஜர்னல் என்ட்ரி போட போறேன். அக்ரூட் இன்கம் மாதிரி ஹிடன் அட்ஜஸ்ட்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். சோ என்ன என்ட்ரி வர வேண்டியது பெண்டிங் வந்திருந்தால் பேங்க்னு போட்டிருப்பீங்க, வரல அதனால அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் போடலாம், இல்லைன்னா அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், outstanding interest on investment. Account debit to interest on investment. This value being 140. Similarly லோனுக்கு நாம பார்க்க போறோம். லோன்ல பார்த்தோம்னா 4000 இருக்கு and rate of interest for this loan being 10%. இந்த லோன் இந்த வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இருக்கா அப்படி சொன்னாக்க இல்லீங்க, இந்த வருஷத்துல லாஸ்ட் 3 மாசம் 11/15 ல இருந்து 31st March 2015 3 months only we have. அப்படினா அந்த 3 monthsக்கு இதுக்கு இன்ட்ரெஸ்ட் அக்ரூ ஆயிருக்குமா இல்லையா? that value being 100. so interest on loan should be 100. அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எங்கயாவது இருக்கா அப்படி சொன்னாக்க எங்கேயும் இல்ல. அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டெபிட் சைடுல இல்ல அப்படி சொன்னாக்க இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் நமக்கு அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்குன்னு அர்த்தம். so let's see interest on loan. Interest on loan. Okay, இப்ப வர வேண்டியது பெண்டிங்ல இருக்கு. ஓகே, அப்ப expenses to cash னு போட்டுருப்பீங்க, ஆனா இங்க cash இல்ல கொடுக்கல அப்படின்னு சொன்னா expenses to outstanding expenses. இந்த இடத்துல expenses அப்படிங்கிறது interest on loan, interest on loan account. Debit, the value being 100 to outstanding interest on loan, outstanding interest on loan. Is that okay? Value being 100. So step number 1, passing the adjustment entries over. Practical illustrations போடும்போது இதெல்லாம் நீங்க skip பண்ணிடுவீங்க, பட் ஒரு கிளாரிட்டிக்காக இதெல்லாம் நம்ம டீடைலா ஒர்க் அவுட் பண்றோம், நாட் மோர் தென் தட். அதுக்காக தான் நான் அதை ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் ஒழிய வேற ஒன்றும் ரெக்வயர்மெண்ட் இல்லை. So I have been given adjustment number 9 and 10, மொத்தம் 10 adjustment pass பண்ணியாச்சு. Clear? We have passed 10 adjustments. Now listen, step number 1 ஆன adjustment entries pass பண்ணியாச்சு கொடுத்த trial balance வந்து.
அதுக்கப்புறம் I am going to prepare the adjusted trial balance. அதாவது இந்த adjustments எல்லாமே ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி செஞ்சிருந்தால் அந்த ட்ரையல் பேலன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ட்ரையல் பேலன்ஸ் உள்ளாரே எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் உள்ளார சேர்த்தாச்சுன்னா இனிமேல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். அப்படிப்பட்ட அட்ஜஸ்ட் ட்ரையல் பேலன்ஸ்ல இருந்து ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படி ஒரு நாலேஜ் வேணுங்கிறதுக்காக நான் இப்ப I am going to prepare a fresh trial balance incorporating all these adjustments. Is that okay? Now, listen. இதை எப்படி ஒர்க் அவுட் பண்றேன்னு பாருங்க. ஓகே, இடம் இல்ல. Are you able to read this? Are you able to read this? If it is not so, then I will work out in the next page. So I am going to prepare adjusted trial balance. Adjusted trial balance prepare பண்ண போறேன். Adjusted trial balance. After incorporating all these adjustments, I am going to prepare. First, these are the 5 sets of journal entries நான் incorporate பண்ண போறேன். கவனிங்க. இப்போ இந்த ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கிற டேட்டாவை இப்போ பாஸ் பண்ண என்ட்ரியோட பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணிட்டு அல்டிமேட் வேல்யூ நான் கண்டுபிடிக்க போறேன். இஸ் தட் ஓகே? Now, I score out this. I score out the 19,000. ஏன்னா மாற போகுது இல்லையா நியூ பேலன்ஸ் ஷீட் போடும்போது. ஓகே, பர்ச்சேசஸ் அக்கவுண்ட்ல 5,000 ஏற்கனவே இருக்கு. With that, this purchases 1,000 is added, 6,000. With that, this purchases 3,000 is subtracted. அப்படின்னா the new purchases being 3,000 only. The new purchases being 3,000 only. இதுக்கு பேர் என்னது? Adjusted purchases. Adjusted purchases should always be in account, nominal account. Okay, before such adjustment, stock பத்தின adjustment பண்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய purchases நம்ம real account அப்படின்னு சொல்லலாம், no problem இல்ல. அடுத்தது ஓப்பனிங் ஸ்டாக் கிரெடிட் சேல்ல இருக்கு, இங்க ஓப்பனிங் ஸ்டாக் டெபிட் சேல்ல இருக்கு அப்படின்னா என்ன ஆயிடும்? this 1,000 will be cancelled. டெபிட் கிரெடிட் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ புதுசா க்ளோசிங் ஸ்டாக் டெபிட்ல வருது, அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கே இல்ல அப்படின்னா டெபிட் சேல்ல அந்த பேலன்ஸ் போடுங்க. if I open the closing stock account, you will have the debit balance. Debit balance will go to the debit side of the trial balance. so நான் இங்க கொண்டு வந்து போட்டுக்கிறேன். ஓப்பனிங்கை கேன்சல் பண்ணிட்டு என்ன வச்சுக்க போறேன்? க்ளோசிங் ஸ்டாக்னு மாத்த போறேன். this value being 3,000. செல்லிங் எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைடுல இருக்கு. ஏற்கனவே செல்லிங் எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைடுல எவ்வளவு இருக்கு? 1,000 இருக்கு. 1,000 பிளஸ் இது ஒரு 200 டெபிட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது? 1,200. ஆக்சுவலா நம்ம அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இருந்தா என்ன பண்ணுவோம்? எக்ஸ்பென்சஸ்ல ஆட் பேக் பண்ணுங்க, லைபிலிட்டி சைடுல அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் போடுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இங்க வருது நமக்கு. தட்ஸ் ஹவ் இட்ஸ் கமிங் ஹியர். அவுட்ஸ்டாண்டிங் செல்லிங் எக்ஸ்பென்சஸ்ல புதுசா ஒரு அக்கவுண்ட் வந்திருக்கு. அது மாதிரி ஒரு அக்கவுண்ட் இது வரைக்கும் இல்ல. As we don't have the outstanding selling expenses. அப்ப என்ன வரும்? We have to write the outstanding selling expenses in the credit side here. Outstanding selling expenses. This value being 200. This value being 200. Advance admin expenses. Advance admin expenses அப்படிங்கிற அக்கவுண்ட் இது வரைக்கும் இல்ல. It's a representative personal account. If you open the advance administration expenses, that will show a debit balance. So debit cell advance admin expenses நான் போட போறேன். advance admin expenses. This value being 400. This value being 400. And then admin expenses credit sale இருக்கு. இங்க admin expenses debit sale இருக்கு 1,000. debit sale இருக்க 1,000, credit sale 400 னா நியூட்ரலைஸ் ஆச்சுன்னா என்ன வரும்? It becomes only 600. Is that okay? So advance இருந்தா நம்ம என்ன பண்றோம்? மைனஸ் பண்ணுங்க, பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடுல கொண்டு போங்கன்னு சொல்லுவோம்ல, அதான் லாஜிக் இங்க. டெபிட் செல் அட்வான்ஸ் அட்மின் எக்ஸ்பென்சஸ் சொன்னால் அது பேலன்ஸ் ஷீட்ல போக வேண்டிய ஐட்டம். ஸோ பேலன்ஸ் ஷீட் போயிடுது. அண்ட் கமிஷன் ரிசீவபிள். கமிஷன் ரிசீவபிள் அப்படிங்கிறது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட், அது மாதிரி ஒரு அக்கௌண்ட் இல்ல, டெபிட் செல் இருக்கு. ஸோ நான் அதை டெபிட் செல்ல போட்டுக்கிறேன். கமிஷன் ரிசீவபிள் அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் ஆர் அக்ரூட் கமிஷன் அப்படின்னு கூட நம்ம இதை மீன் பண்ணலாம். திஸ் வேல்யூ பீங் 100. அண்ட் கமிஷன் கிரெடிட் சைட்ல 100 rupees, கமிஷன் ரிசீவ் 500 rupees இருக்கு.
அதோட இந்த 100 சேர்த்தீங்கன்னா என்னவா மாறிடும் 600 மாறிடும். ரிசீவ்ட் வந்து 500 அண்ட் அதுல இன்னும் வர வேண்டியது 100 சேர்த்துட்டோம்னா 600 மாறி போச்சு. ரெண்ட் இன்கம் இருக்கு, ரெண்டல் இன்கம் 200 rupees. ஏற்கனவே ரெண்ட் ரிசீவ்ட் 400 rupees இருக்கு. பட் அதுல இப்ப 200 டெபிட் பண்றோம். டெபிட் என்ன பண்ணோம், மைனஸ் பண்ண வேண்டியது. ஓகே, அப்ப the rent received being only 200 and rent in advance credit sale இருக்கு. I have to put that value in the credit side. Rent in advance, rent in advance, rent in advance account rupees 200. Clear? So with that I have incorporated these 5 adjustment entries in the new balance, new trial balance. Is that okay? Now let's move on to the next one. This one இன்னொரு 5 entries நம்ம இப்ப incorporate பண்ணிடுவோம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு. ஓகே, outstanding interest on drawings. Outstanding interest on drawings இந்த சைடுல இருக்கு, debit side இருக்கு. I have to put the value in the debit side. Outstanding interest on drawings, interest on drawings, the value being 25 and interest on drawings, interest on drawings, interest on drawings credit sale வர வேண்டிய ஐட்டம். so credit sale போட்டுக்கிறேன். interest on drawings, interest on drawings, this value being 25. interest on capital debit side ல 360 இருக்கு. so interest on capital இது வரைக்கும் இல்ல, புதுசா ஒரு அக்கவுண்ட் நான் ஓபன் பண்றேன். so interest on capital, this value being 360. அதுவே நமக்கு என்னவா இருக்கு, அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும்போது கிரெடிட் சைடுல போயிடும். அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், this value being 360. depreciation ஒன்னு புதுசா வருது நமக்கு. so I put the value in the debit side. okay, depreciation, new expenses in the debit side, value being 200 and it will reduce the assets value. assets வந்து 4000 இருக்கு. இப்போ இது என்னவா மாறிடும், 3800 ஆக மாறிடும். and outstanding interest on investment, debit side புதுசா ஒன்னு வருது. outstanding interest on investment, interest on investment இது வரைக்கும் இல்ல, அதனால outstanding interest on investment புதுசா கொண்டு வந்திருக்கிறேன். interest on investment, this value being 140 and interest on investment எவ்வளவு இருக்குன்னா 140. ஏற்கனவே interest on investment 100 இருக்கு. if you add that 140 with this, the value being 240. interest on loan வரும்போது debit side interest on loan 100, debit side interest on loan புதுசா வருது, value being 100. அதே சமயத்துல outstanding interest on loan இதெல்லாம் hidden adjustment credit side இருக்கு. so credit side போட்டுக்கிறேன் outstanding interest on loan, interest on loan, this value being 100. இப்ப இந்த trial balance போட்டுக்கிறோம் இல்லையா, இதுதான் fresh trial balance. this is the fresh trial balance. after incorporating all, I have passed this. now okay, இது மட்டும் எனக்கு இருந்தால் போதுமானது. this is the fresh trial balance we have prepared. clear? can you give me the total of this? what is the total? I think the total being 19900, correct? so 19900 is the total. 19900 is the total. okay, கொஞ்சம் ஃபாஸ்டா நான் இத காப்பி பண்ணிக்கிறேன், கவனிங்க. so இத முத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. this is how we can prepare what? we can prepare the adjusted trial balance. this is the adjusted trial balance. okay, so we have done this step also, we have done the third step also. now இப்ப இந்த adjusted trial balance ல இருந்து final accounts prepare பண்ண போறோம். we are going to prepare the final accounts. is that clear? அப்ப ரொம்ப பேருக்கு இந்த டவுட் வரும், சார் க்ளோசிங் ஸ்டாக் பேலன்ஸ் ட்ரையல் பேலன்ஸ் குள்ளார வருமா, வந்துருச்சே, ஓப்பனிங் ஸ்டாக் போயிடுச்சு, க்ளோசிங் ஸ்டாக் வந்துச்சு. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் ட்ரையல் பேலன்ஸ் குள்ளார வருமா, வரலாம். எப்போ வரும், அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் போட்டாச்சுன்னா வரும். ஸோ தீஸ் ஆர் த கேசஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நவ் we have the trial balance வந்து final accounts போட போறோம். டைரக்டா போடல, ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி போட்டுட்டு நான் போட்டு காமிக்க போறேன். ஓகே,
நாம இந்த என்ட்ரிஸ் எல்லாமே இன்கார்பரேட் பண்ண பிறகு ட்ரையல் பேலன்ஸ்ல எப்படி இருக்கும் வேல்யூங்கிறது நான் எடுத்து எழுதியிருக்கிறேங்க. அதை கொஞ்சம் ஃபேர் காப்பி பண்ணியிருக்கிறேன். அட்ஜஸ்டட் பர்ச்சேசஸ், கேரேஜ் இன்வெர்ட்ஸ், அட்மின், செல்லிங், ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் எல்லாமே இங்கே போட்டுட்டே வந்திருக்கிறேன். டெபிட் சைடில் இந்த சைடில் இருக்கு. ஓகே, ஸோ இஃப் ஐ டேலி தென் த டோட்டல் பீங் 19,925 ஒரு 25 டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, 25 எக்ஸஸாக போட்டேன், நான் கம்மியாக போட்டிருந்தேன் லாஸ்ட் டைம், இப்போ கரெக்ட் பண்ணியிருக்கிறேன். From this adjusted trial balance, I am going to pass the what? I am going to pass transfer entry and then post that in the trial balance. Post that into the trial balance. Means final accounts. So, final accounts and transfer entry. Transfer entry போட்டுட்டு final accounts போட போறேன். நல்லா கவனிங்க. Okay. Now, so trading and profit and loss account, trading and profit and loss account, and then balance sheet, okay, balance sheet. Now, nominal account trading ல போக வேண்டியது, டெபிட் சைடுல போக வேண்டிய ஐட்டங்கள் முதல்ல டெபிட் சைடுல இருக்கிறத எடுத்துக்கிறேன். என்ட்ரி என்னது? ட்ரேடிங் அக்கவுண்ட் டெபிட். ட்ரேடிங் அக்கவுண்ட்ல டெபிட்ல என்ன வருமோ அதெல்லாம் போட்டுக்கிறேன். ட்ரேடிங் அக்கவுண்ட் டெபிட். 2 என்னென்ன வரும்? பர்ச்சேசஸ் வரும். இது அட்ஜஸ்டட் பர்ச்சேசஸ் 3000 and carriage in ட்ரேடிங்ல வர வேண்டியது carriage in, the value being 1000. admin selling எல்லாம் எங்க போகணும்? should go to the P&L account, அதனால P&L account போட்டுக்கிறேன். profit and loss account debit to what? admin expenses 600. selling expenses should go to the trading and P&L account. transfer entry selling expenses 1200. fixed assets being assets நேரா பேலன்ஸ் ஷீட்ல போய்டும். இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி தேவை இருக்காது. 3800. 12% investment asset requires no transfer entry. 12% investment 2000 rupees. debtors asset requires no transfer entry. data balance sheet la போட்டுங்க. debtors, the value being 2000 rupees. DRS னு போட்டுக்கிறேன். cash பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடுல போயிடணும். the value being 1000. closing stock asset. என்னைக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரையல் பேலன்ஸ்ல க்ளோசிங் ஸ்டாக் வருதோ அப்ப க்ளோசிங் ஸ்டாக் பத்தின அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். இனிமேல் ஒரு என்ட்ரி மட்டும் போட்டா போதும். that too directly will go to the balance sheet because it's a real account. closing stock இங்க வரும்போது ஸ்டாக் அப்படின்னு போட்டுக்கலாம். stock in trade 3000. drawings அப்படிங்கிறது கேபிட்டல் அப்பே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது. கேபிட்டல் தானே, இது எல்லாத்தையும் நம்ம கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இது கடைசியா போட்டு காமிக்கிறேன். ஓனர் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் தனியா ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். drawings. advance admin expenses, இது வந்து என்னது? advance admin expenses டெபிட் சைடுல இருக்குன்னா அசெட். நான் admin expenses முன்னாடியே கொடுத்துட்டேன் அப்படின்னா I am very happy. now I am able to enjoy without any further payment அப்படின்னா எனக்கு அசெட் சைடுல போட்டுங்க. advance admin expenses, this value being 400. commission receivable வர வேண்டியது பெண்டிங் இருக்கு. அப்ப அதுவும் எனக்கு டெட்டர் தான் அசெட். so commission receivable, this value being 100. outstanding interest on drawings, இது again ஓனர் பேர் தானே, இது representative personal account, I'll keep it pending. interest on capital nominal account அப்படின்னா expenses debit பண்ண P&L accountல, so P&L account debit to interest on capital, this value being
360. And interest on loan, also expenses debited to the P&L account. So to interest on loan, the value being 100. Outstanding interest on loan அப்படிங்கிறது liabilities should go to the liability side. Asset side ல போயிடணும். Outstanding interest on loan வந்து credit side ல போயிருக்கணும். Okay. Interest on investment நினைக்கிறது இல்லையா? This 140 is outstanding interest on investment. I just stand corrected. This is investment. I have doubt. Okay. Investment தானே? தானே doubt வந்துருச்சு. Okay. Interest on investment. Right. Interest on investment அப்படிங்கிறது asset. So it will go to the asset side. Outstanding interest on investment. Outstanding interest on investment. This value being 140. Depreciation is a nominal account transferred to the P&L account. P&L account கொண்டு போயிடுறேன். So to depreciation. So debit side எல்லாமே முடிச்சிட்டேன் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இந்த இடத்துல டோட்டல் 4000, P&L அக்கௌண்ட்ல போக வேண்டியது டோட்டல் எவ்வளவு வருது? 2460. Okay. Then credit side sales எங்க போகணும்? ட்ரேடிங்ல credit side போகணும் இல்லையா? அப்ப sales அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி ட்ரேடிங் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணி ஆகணும். So sales account debit, the value being 7000. I think ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல சேல்ஸ் மட்டும் தான் வருது. அதனால to trading majority cases அது ஒன்னு தாங்க வரும். To trading account, the value being 7000. Capital, the balance will go to the balance sheet, capital account இங்க வந்துடணும். Okay, liability side, this value being 6000. 10% loan liability side ல போகணும். So 10% loan நான் இங்க போட்டுக்கிறேன். The value being 4000. Creditors also liabilities, credit side ல போட்டுக்கிறேன். இதுக்கெல்லாம் என்ட்ரி போட வேண்டிய அவசியம் இல்லை. The value being 1000. Commission receivable also commission received இல்லையா? இன்கம்னா P&L அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல போயிடணும். So commission received இதை டெபிட் பண்ணிட்டு P&L அக்கௌண்ட் போய் கிரெடிட் பண்ணி ஆகணும். to P&L அக்கௌண்ட். ஆனா இந்த கம்பைன்ட் என்ட்ரியா போடலாம். ரெண்ட் ரிசீவ்ட் இதையும் P&L அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ண வேண்டிய ஐட்டம். So rent received to P&L அக்கௌண்ட். நான் கம்பைன்ட் என்ட்ரியா போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். Interest on investment, that should also go to credit side of the P&L account. So interest on investment, this value being 240, should be transferable to the P&L account. Outstanding selling expenses in the liabilities. See, outstanding expenses, advance expenses, depreciation, இது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுக்குற ஐட்டங்கள் யூசுவலா ட்ரையல் பேலன்ஸ்ல கொடுக்க மாட்டாங்க. கொடுத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? those were already adjusted னு பேரு. இதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு தான் போகணும். அங்க போய்ட்டு உட்கார்ந்து ரெண்டு என்ட்ரி சார், இதுல வந்து ட்ரையல் பேலன்ஸ்க்குள்ள அவுட்ஸ்டாண்டிங் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க, அதனால செல்லிங் எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி சைடுல போறேன். ரெண்டாவது தப்பு பண்ணிடாதீங்க. if the adjustments given in the adjusted trial balance, இதுக்கு முன்னாடி நம்ம அவ்வளவு பெருசு ஒர்க் பண்ணோம் இல்லையா, அந்த ஒர்க்கிங் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். Hereafter it should only go to the balance sheet directly. So outstanding selling expenses, the value being 200. Rent in advance, also a liability இல்லையா? நம்ம வர வேண்டிய ரெண்ட் நம்ம முன்னாடியே வாங்கி வச்சிருக்கிறோம். rent received in advance, 200 rupees liability. Interest on drawings, P&L அக்கௌண்ட்ல டெபிட் பண்ண வேண்டிய ஐட்டம். So interest on drawings இங்கே போட்டு, value being 25. Now outstanding interest on capital, outstanding interest on capital அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது? ஓனர்ஸ் ஃபண்டை மீன் பண்ணுது. அதனால அதை பெண்டிங் வைங்க. outstanding interest on loan, பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி சைடுல போயிடணும். So outstanding interest on loan, the value being 100. So அப்ப இந்த நாலுமே எங்க போகணும்? P&L அக்கௌண்ட்ல போகணுமா இல்லையா? So to P&L account, what is the value here? 1065.
ஒன்றை தவிர மிச்சம் 3 விஷயங்கள் ஓனர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தவிர மிச்சம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணோம் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல 2 purchases, the value being 3,000, 2 carriage in, value being 1,000 over. P&L account la adhe madri 2 admin 600, 2 selling expenses 1,200, 2 interest on capital 360, 2 interest on loan 100, 2 depreciation 200, 2 depreciation 200. ஸோ இதெல்லாமே அங்கிருந்து வந்ததுனால டிக் பண்ணிட்டேன், முடிஞ்சிருச்சு. ட்ரேடிங் அக்கௌண்ட்ல பை சேல்ஸ் 7,000 அண்ட் P&L அக்கௌண்ட்ல பை கமிஷன் ரிசீவ் 600, rent receive 200, interest on investment 240, interest on drawings 25. எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியாச்சு. Now listen, I am going to open one more account called capital account. ஓகே, லெஜர் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்றப்ப அது தேவையில்லை, ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கேபிட்டல் அக்கௌண்டோட பேலன்ஸ் கிரெடிட் சைடில் இருக்கு, பேலன்ஸ் பை பேலன்ஸ், the value being கேபிட்டல் அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு 6,000 இருந்துச்சு. இப்போ இந்த டிராயிங்ஸ் எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், இது ஓனர் தானே, டெபிட்ல இருக்கு, அதை கிரெடிட் பண்ணிட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் போடுங்க. கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் 2 drawings, this value being 1,000. drawings அப்படிங்கிறது represents owner only னா அவருடைய பேரை போடுங்க, அவருடைய பேர் இங்க கேபிட்டல், அதனால drawings கேபிட்டலா மாத்திக்கிட்டேன். outstanding interest on drawings also represents ஓனருடைய பேர் கேபிட்டல், அதனால இந்த outstanding interest டீம் கிரெடிட் பண்றேன் to outstanding interest on drawings. அப்ப 1,025 should be debited to the capital account. And this one outstanding interest on capital, இதுவும் ஓனர் தான் ரெப்ரசன்ட் பண்ணிது, கிரெடிட்ல இருக்குன்னு அதை கேன்சல் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும், டெபிட் பண்ணி ஆகணும். outstanding interest on capital to what, capital, the value being 360. So I have posted these entries. இப்போ இந்த கேபிட்டல் நான் என்ன பண்ண போறேன், 2 drawings. ஸோ நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஃபார்மேட் படிச்சிருப்போம் இல்லையா, அதாவது ஓகே, we might have studied the format. Once again. Okay, இந்த மாதிரி ஃபார்மேட் படிப்பீங்க, ஓப்பனிங் கேபிட்டல் மைனஸ் டிராயிங்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆட் பேக் பண்ணுங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் மைனஸ் பண்ணுங்க, அப்படிலாம் படிச்சிருக்கீங்களா, அதுதாங்க இது. ஸோ அப்போ இதில் வரும்போது டிராயிங்ஸை மைனஸ் பண்ணோமா இல்லையா, இந்த 1000ல டிராயிங்ஸ் ஆப்போசிட் சைடில் போட்டால் மைனஸ் தானே, 1025. அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆட் பேக் பண்ண வேண்டியது, அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 360. தட்ஸ் ஆல். இன்னும் கேபிட்டல் அக்கௌண்ட் நான் முடிக்கல. ட்ரேடிங் அக்கௌண்ட் டேலி பண்ணா நமக்கு என்ன ஆச்சு, ட்ரேடிங் அக்கௌண்ட் டேலி பண்ணா என்ன வருது நமக்கு, 3,000 GP. So 7,000, 3,000 being GP. You transfer that to the next side in P&L account. இதுக்கு என்ட்ரி போடலாமா, போடலாம். இதுக்கு என்ன என்ட்ரி,
trading account to P&L account, trading account to P&L account, trading account debit to P&L account, GP is transferred, or trading to GP to P&L account அப்படின் ரெண்டு என்ட்ரியா போடலாம் இல்ல சிங்கிள் என்ட்ரியா போடலாம் for the better understanding. And now tallying the P&L account, you get the net profit how much? 1600. Total எவ்வளவு வருது? Total எவ்வளவு? Credit side total 4065. Okay, 4065. அப்ப net profit எவ்வளவு வருது? 1605. So இதுக்கான entry என்னது? P&L account debit to net profit, and the net profit will go where? Owners account தானே. அதனால இங்க பாருங்க இப்படி போடுறேன். இதுக்கு பதிலா capital account யூஸ் பண்ணிக்கலாம். P&L account debit to capital account, அல்லது P&L account debit to net profit to capital account அப்படின்னு நம்ம ரெண்டு என்ட்ரியாவும் போடலாம். ஓகே, சோ இது ட்ரேடிங் அக்கவுண்ட்ல டெபிட் சைடுல இருக்கு, கிரெடிட் சைடுல இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு டாலி ஆயிடுச்சு, அது கேன்சல் ஆயிடுச்சு. P&L அக்கவுண்ட்டும் கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப கேபிட்டல் அக்கவுண்ட்ல பை P&L அக்கவுண்ட் அதாவது நெட் ப்ராஃபிட் அக்கவுண்ட் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் 1605. சோ அப்ப ஓபனிங் கேபிட்டல் இருந்து அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆட் பண்ணோம், நெட் ப்ராஃபிட் earned will be added, லாஸ் வந்து சப்ட்ராக்ட் பண்ணிருக்கணும், டிராயிங்ஸும் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிருக்கணும், ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சா இல்லையா? ஓகே, டிராயிங்ஸ் இது வந்து தனித்தனியா கூட போடுறேன். டிராயிங்ஸ் வந்து 1000 and interest on drawings being 25. If I add up this and tally this, I will get balance here. How much is that? Come on, 6000 plus 360 plus 1605, the total being 7965. 7965 minus 1025, the ultimate value being 6940. balance வந்து எங்க போயிடணும்? கேபிட்டலோட பேலன்ஸ் நேரடியாக பேலன்ஸ் ஷீட் போயிடணும். பேலன்ஸ் ஷீட்ல கேபிட்டல்ல 6940. இப்போ இந்த கேபிட்டல்ல தான் நம்ம என்ன பண்றோம்னா டிராயிங்ஸ் மைனஸ் பண்ணுங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் மைனஸ் பண்ணுங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆட் பண்ணுங்க, நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணுங்க அப்படி நம்ம மனப்பாடம் பண்றோம் இல்லையா? அதோட process தான் இது. Finally, if you tally the net balance sheet, the total of the balance sheet being 12,000. Okay, 12,440. So the complete process of accounting, அதாவது ட்ரையல் பேலன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி போட்ட பிறகு சில விஷயங்கள் மிஸ் ஆயிடுச்சு சார் அப்படியா, அதை போடுங்க. அதை போட்ட பிறகு எப்படி ட்ரையல் பேலன்ஸ் இருக்கணும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்படி போடுங்க. அப்ப எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் சரி பண்ண பிறகு ஒரு ட்ரையல் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அது பேர் அட்ஜஸ்டட் ட்ரையல் பேலன்ஸ் ஆர் ஆல் த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இன்கார்பரேட்டட் ஆல்ரெடின்னு பேர். அந்த மாதிரியான அட்ஜஸ்டட் ட்ரையல் பேலன்ஸ் வந்து ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் போடும்போது நமக்கு டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி தேவைப்படும். எதுக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி வரும்? நாமினல் அக்கௌண்ட்டுக்குலாம் டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி வரும். அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இருக்கிறதுக்கு மீன்ஸ் ரியல் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட் இருந்தால் நேராக பேலன்ஸ் ஷீட்ல ஸ்டேட்மெண்ட்ல பிரசன்ட் பண்ணிட போறீங்க. இந்த அட்ஜஸ்டட் ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, நார்மல் ட்ரையல் பேலன்ஸ் இல்லாமல் அப்படின்னு சொன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கிற ஐட்டங்கள் எல்லாமே அட்ஜஸ்டட் ட்ரையல் பேலன்ஸ்ல வந்திருக்குங்க. க்ளோசிங் ஸ்டாக் உள்ளார வரும், அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட், அட்வான்ஸ் ரெண்ட், டெப்ரிசியேஷன் உள்ளார வரும். டெப்ரிசியேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்ல தானே கொடுப்பாங்க. டெப்ரிசியேஷன் உள்ளார வந்துருந்துச்சுன்னா அது என்னது? அட்ஜஸ்டட் ட்ரையல் பேலன்ஸ். ஆட்டோமேட்டிக்கா இந்த டெப்ரிசியேஷன் பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடு மீன்ஸ் P&L குள்ள டெபிட் சைடுல மட்டும் தான் போடணும். இந்த கிளாரிட்டிக்காக தான் இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நான் கைட் பண்ணியிருக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அசிமுலேட் தி லாஜிக்ஸ். இஸ் தட் ஓகே?